ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டு நேந்திர காய் வந்து வெட்டுற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. காய் வெட்ட போகிறோம். வண்டி வந்துருக்குதுங்க. பார்ப்போங்க எவ்வளோ தார் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வெட்டு எவ்வளோ தார் வெட்ட போகிறோன்னு பார்க்கலாங்க. உள்ளே வந்து காய் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்கலாங்க காய் எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஃபுல்லாக அப்படியே ஓவராலாக அப்படியே ஃபுல்லாக வெட்டுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஈல்டு கொண்டு வந்துருக்குறோம். ஃபுல்லாமே தார் பார்த்தோம்னா ஒரு லைனுக்கு ஒரு 4 தார் 5 தார் மட்டும்தான் நிற்கிது. மீதி பேலன்ஸ் அப்படியே ஃபுல்லாமே எடுக்கிறாங்க. குவாலிட்டியாக இருக்குதுங்க தார். பார்ப்போங்க எப்படி காய் எப்படி வெட்டுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. காய் ஃபுல்லாகவே நல்லா ஊறிடுச்சு. எல்லா காயுமே ஒரே மாதிரி இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வெட்டு ஒரு 200-250 தார் வரும்னு ஒரு கணிப்பு. பார்க்கலாங்க எவ்வளோ தார் வருதுன்னு. வெட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். மெயினாக நம்ம ஏரியாவில் வந்துங்க ஓணத்துக்கு தான் காய் சீசன் நல்லா கரெக்டாக வெட்டுவோம். இந்த டைம் ஓணம் இல்லாதனால ஒரு 20 நாள் நல்லா ஸ்பேஸ் விட்டு இப்போ நல்லா காய் ஃபுல்லாக ஊறிடுச்சு. நல்லா முத்துனதுக்கப்புறம் வெட்டலான்ட்டு வண்டி வர சொல்லி வெட்டுறேங்க. ஓகேங்க, இப்போ வந்து காய் ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. காய் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. சொன்ன மாதிரி மொத்தம் நம்ம 4000 போட்டிருக்குங்க. அதில் வந்து இப்போது 1000 மட்டும்தான் வெட்டுறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். அந்த 1000 ஃபஸ்ட்டு வெட்டு ஒரு 200-250 தார் பக்கமாக வரும் போல் இருக்குதுங்க. மீதி செகண்ட் வெட்டு வெட்டும்போது இன்னொரு 1000 வெட்டுறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குதுங்க. இன்னொரு 1 மாதம் விட்டு வெட்டினோம்னா கொஞ்சம் ரேட்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு 1000 இருக்கிறத மட்டும் வெட்ட சொல்லி மீதி 3000 வெட்ட வேணாம் அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். பார்ப்போங்க எப்படி போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பில்லு தாங்க காடு காலியாயிருங்க. ஒரே பில்லில் முக்கால்வாசி வெட்டிட்டாங்க. ஃபுல்லாக லைனாக பாருங்கள், ஃபுல்லாகவே வெட்டியாச்சு. நம்ம வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டு வர்றோம். இது மாதிரி கரெக்டாக சீசனுக்கு ரேட்டு கிடச்சிட்டா பரவாயில்லைங்க. கிடைக்கலினா தான் கொஞ்சம் சிரமம். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், ஃபுல்லாக காடே ஃபுல்லாக அப்படியே வெட்டிட்டாங்க. காய் ஃபுல்லாக வெட்டியாச்சு. நான் அடுத்த பில்லுக்கு பாருங்கள் இருக்கிற 1-2 தார் மிஸ் ஆகிற தார் வந்து கொஞ்சம் ஊற வேண்டியதெல்லாம் இந்த பூவெல்லாம் உடச்சி விட்டு கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா அடுத்த பில்லுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிருங்க. நம்ம அடுத்த ஈல்டு போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சீசன் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக லைன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக முடித்து எடுக்கிறாங்க. பரவாயில்லைங்க. நம்ம கண்ணு சரியெல்லாம் இருக்கவே இல்லைங்க, அப்படியே விட்டுட்டோம். காடு நீட்டாகவே இல்லை. என்ன ரீசன்னா, இருந்தாலும் காய் வெட்ட போகிறோம். வெட்டுறனால நம்ம கண்ணு சரி அறுத்து எதுக்கு லேபர் சார்ஜ் விட்டு ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டோம். இப்போ ஃபுல்லாக அந்த கம்பு ஃபுல்லாக வெட்டியாச்சு. பாருங்கள், இந்த மரமெல்லாம் வெட்டியாச்சு. பாருங்கள், இந்த மரம் வெட்டியாச்சு. இந்த மரத்தை அப்படியே வெட்டி வெளியே எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. எதுக்கு டபுள் வேலை அப்படின்ட்டு காய் வெட்டுறதுக்கு இன்னொரு 10 நாள் தானே இருக்குது. எதுக்கு லேபர் சார்ஜ் கொடுத்துட்டு இதுக்கு தனியாக டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வெட்டாமல் விட்டுட்டுங்க.
இதுக்கப்புறம் காயெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் கீழே இருக்கிற மட்டையெல்லாம் பச்சை மட்டையெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு கம்பத்தையெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வெள்ளாமைக்கு வந்து நம்ம காடு ரெடி பண்ணிக்கலாங்க. இதுதாங்க நம்ம லோடு ஏற்ற போகிற வண்டிங்க.